எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருமங்கை ஆழ்வாருடைய வாஞ்சா முருவல் அந்த பதிகத்தோட முதல் பாடலை பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம திருமங்கை ஆழ்வாரை பற்றி தெரிஞ்சுக்கணும். திருமங்கை ஆழ்வார் இந்த பாடலை பாடினது ஆரம்பத்தில் அவரை இந்த வேடுபரி உற்சவத்தில் பெருமாள் ஆட்கொள்றாரு இல்லையா, எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுறாரு இல்லையா. கிளம்பின உடனே ஆரம்பத்தில் முதல்ல பாடின பாட்டு இது. தன்னுடைய நிலையை எண்ணி தன்னை பெருமாள் ஆட்கொண்டதை நினச்சி பாடுற பாட்டு இது. இதில் நைமிசாரண்யத்தை புகழ்ந்து பாடுறார். நைமிசாரண்யத்துக்கும் போனார் இவர். அப்புறம் போனார், பாடும்போது போகல, ஞாபகம் வச்சுக்கோ, பாடும்போது போகல. இதை பாடிடுறார். இதை பாடி முடிச்ச அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு தரம் மறுபடியும் போகும்போது அங்கே நைமிசாரண்யத்துக்கு போகிறார். தேவராஜ பெருமாளை போய் சேவிக்கிறார். அங்கே நைமிசாரண்யம் பெருமாள்ன்றதே கிடையாது, காடே பெருமாள் தான், ஆரண்யம் தான் பெருமாள். அதுதான் அங்கே நைமிசாரண்யன்றது. அதுதான் நைன்றது இல்லைன்னு அர்த்தம். மீன்னா பேதமே இல்லாத அந்த மாதிரி. நைமி சாரண்யம், ஆரண்யம், நைமி ஆரண்யம்னு பேரு. நைமி சாரண்யம்னு ஆயிடுச்சு. ஆரண்யம்ன்றது கடல், இது காடு. அதான் நைனா இல்லை, ஒண்ணும் இல்லாது. நைமீன்றது மீன்றதுக்கு அர்த்தம் பேதங்கள் இல்லாதன்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட்ல மீன்னா பேதங்கள் இல்லாத, ஒரே மாதிரி சிந்தனை உடையன்ற அர்த்தம். நைமிசாரண்யன்றதா, நைமிசாரண்யம் கடல்ல காடு தாங்க. அங்கே பெருமாளே காடு தான். அதனால அந்த ஊரை மிதிச்சாலே அந்த இதை தொட்டா போயிட்டு வந்தால அர்த்தம். அங்கே தேவராஜ பெருமாள் அகோபிலப்படத்துக்கால ஒரு கோவில் கட்டி வச்சிருக்காங்க. கட்டி ஒருத்தரை வச்சு பூஜையும் பண்ணுற தமிழ்காரர் தான் இருக்க, காஞ்சிபுரத்துக்காரர் இருக்காருங்க. நாங்கள் போயிட்டு வந்தோம். நான் வீரராவல் எல்லாம் போனோம். நான் வீரராவல், ராஜேந்திர பிரசாத் ஒருத்தர், அவெல்லாம் ஒரு குரூப் இது போனப்ப, நேபாள் போனப்ப, காட்மாண்ட் போனப்ப பார்த்தோம். முக்திநாத் போனப்ப நைமிசாரண்யம் போயிட்டு போனோம். அப்போ பார்த்தோம் அங்கே தேவராஜ பெருமாள். அதுக்கு முன்னாடி நான் 2 3 தடவை போயிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ பாட்டுக்கு வரலாம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருமங்கை ஆழ்வாருடைய வானிலா முருவல் இந்த பாடல் என்னுடைய முதல் பாடல். ஆரம்பத்தில் திருமங்கை ஆழ்வார் ரொம்ப பெண்களோட அந்த இதெல்லாம் ஸ்ரீலோலாம் தான் இருந்திருக்கேன். அதான் குமுதவல்லி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிட்டு தான் அதான் அவ அழகில் மயங்கி சுற்றினார். அதாவது ராஜான்றதுனால நிறைய பெண்கள் இது உண்டு, தொடர்பு உண்டு. அதனால அதெல்லாம் எனக்கு இருந்தது. நான் அதை நினச்சி பாடுறார். அதனால இதில் கொஞ்சம் விரசம் இருக்கும். அது ஒரு மாதிரி நம்ம பார்வையை சரியாக பார்க்கணும். அவர் என்ன சொல்ல வர்றார் கடைசியிலன்றதை பார்க்கணும். நடுவில் இருக்கிறது நான் அர்த்தம் சொல்லுவேன், அப்படியே சொல்லிட்டு போயிடுவேன். நீங்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். அதுக்கு வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த பாட்டை நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.